வணக்கம் எவ்ரிவன் ஃபார் 93rd டே ஆஃப் 100 ஃபிட்னஸ் சேலஞ்ச் போடுறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செஸ்ட் அண்ட் காஃப் மசில் வந்து டார்கெட் பண்ணியிருந்தேங்க. ஸோ செஸ்ட்டில் வந்து ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட்டாக இன்க்ளைன் டம்பிள் ஃப்ளைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரீ எக்ஸாஸ்ட் ஒர்க் அவுட். அதை முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பார்பல் இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செட் வந்து ட்ராப் செட் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கிளிப்பிங்கில் வந்து எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்களும் சப்போஸ் ட்ராப் செட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஸோ 15 கவுண்ட்ஸ் முடித்த உடனே 30% ஆஃப் த வெயிட் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப சேம் எக்ஸசைஸ் மசில் ஃபெயிலியர் வரைக்கும் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இது பண்ணுறப்ப நடுவில் வந்து பிரேக் எடுக்கக்கூடாது. ஸோ கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ ரெஸ்ட்டுன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இந்த வெயிட்டை கலட்டி மாட்டுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கும். ஸோ உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அது வந்து மசில் மேக்ஸிமம் ஃபெயிலியர் வரைக்கும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டில் வந்து டம்பிள் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே வந்து லாஸ்ட் செட் வந்து ட்ராப் செட் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேங்க. நான் சேம் 15% வெயிட்டை ட்ராப் பண்ணிவிட்டு மசில் ஃபெயிலியர் வரைக்கும் ட்ராப் பண்ண வெயிட் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெக் டேக்கில் வந்து ரெஸ்ட் பாஸ் டெக்னிக் மாதிரி பண்ணியிருப்பேன். ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 30 செகண்ட்ஸ் தாங்க பிரேக் எடுத்துருப்பேன். ஸோ அதனால் பண்ணுறது மூலமாக சூப்பர் பம்ப்டாக இருக்கும். அதை முடிச்சதுக்கப்புறம் காஃப் மசிலுக்கு வந்து ஸ்டாண்டிங் காஃப் ப்ரெஸ் பண்ணியிருக்கேங்க. நான் இது எல்லாமே பக்காவாக முடிச்சதுக்கு நல்ல ஒரு டீப் ஸ்ட்ரெச் பண்ணியாச்சுங்க. உங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது என்னோடய சேலஞ்ச் முடிகிறதுக்கு. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட். பை.